கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்குள்ள வசனம் ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன், நீ என் தாசன் 2 முறை சொல்றாரு. ஆண்டவர் நம்ம மேலே இருக்க பிரியத்தையும் அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பையும் இதை காட்டிலும் நம்ம எங்கே போய் பார்க்கறது? எவ்வளவு அழகா இந்த வசனங்களில் சொல்லியிருக்கு. இஸ்ரவேலே, யாக்கோபே, அந்த யாக்கோபு ஒரு எத்தனை இருந்தான், ஆனால் அவனுக்கு இஸ்ரவேல்னு பெயர் வச்சு இஸ்ரவேல் நாட்டுக்கே அதிபதி மாதிரி அவர் பெயரை உயர்த்தியிருக்காரு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னோட தாசன். இப்படி பாவங்களை அவர் மன்னிக்கிறாருன்னு பாருங்களேன். எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிச்சு, நீ என் தாசன், நீ என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு. மன்னிச்சிட்ட பிறகு அவர் பழசெல்லாம் நினைக்கவே மாட்டார் பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாரு? உன் பாவங்களெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், என் முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டேன், உன் பாவங்கள் எல்லாத்தையும் கடலோடைய ஆழத்துக்குள்ளே போட்டுட்டேன், அதை நான் நினைக்க மாட்டேன். அப்போ நான் என்னத்தை தான் நினைப்பேன்னா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை நினச்சிட்டே இருப்பேன், நீ எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக இருப்ப. என்னோட கையை திறந்து பார்த்தா உன் முகம்தான் தெரியும், அதனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை நினச்சேன்னா போதும், உன்னை ஆசீர்வச்சிருவேன். 115வது சங்கீதத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. அவர் நினைச்சார்னா போதும் ஆசீர்வச்சிருவாரு. அவ்வளோ நல்ல தெய்வம், அவ்வளோ பெரிய மனசு, பெரிய தெய்வம், அதனால பெரிய மனசு. ஹல்லேலூயா. அவர் நம்ம பாவங்களெல்லாம் நினச்சி ஏய் நீ பெரிய ஆள், நீ பயங்கரமான வேஷம் போட்டிருக்க, இப்படியெல்லாம் நீ நடந்துட்டு இன்றைக்கி ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி காட்டுற தெய்வம் இல்லை. மறந்துட்டேன்னு சொன்னால் அவர் மறந்துடுவார், திருப்பி ஒரு நாளும் கேட்க மாட்டார். யார் தெரியுமா நம்ம காதில் அந்த மாதிரியெல்லாம் பழைய காலத்தில் நடந்த அதெல்லாத்தையும் ரிவைவ் பண்ணி கொண்டாந்து சொல்லுவான் சாத்தான். சாத்தானுக்கு இருப்பு கொள்ளாது. ஐயோ, இவா என் மகளாக இருந்தா, எனக்கு அடிமைப்பட்டிருந்தா, எல்லா பாவங்களையும் துணிஞ்சு செஞ்சா, ஆனால் இன்னைக்கு இயேசுவோட ரத்தத்தால் கழுவப்பட்டு எப்படி இருக்கிறா, இவளை நான் என்ன செய்யட்டும்? இவளுக்கிட்ட நான் போய் அடிக்கடி போய் இவ காதுக்குள்ள, நீ இப்படிப்பட்டவ, நீ இப்படிப்பட்டவ, நீ மோசமானவ, நீ இந்த காரியத்தெல்லாம் செஞ்ச, துணிஞ்சு செஞ்ச, அதனால உனக்கு ஆசீர்வாதமே இல்லை, இப்படியே தான் அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இயேசுவின் நாமத்தினால என் காதுக்குள்ளே முணங்கிட்டு இருக்க சாத்தானே, வெளியே போ, உனக்கும் எனக்கும் இனி சம்பந்தமே கிடையாது, அதெல்லாம் அந்த காலம். இப்போ அதெல்லாம் என்கிட்ட நீ கதை பேசிகிட்டு இருக்க முடியாது. நான் ஆண்டவரால் மறக்கப்படுவதில்லை. என் தெய்வம் என்கிட்ட என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் உன்னை நினச்சிட்டே இருப்பேன், நீ என்னோட தாசன், நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை வச்சுக்கிட்டு நான் திருப்பி பழைய வாழ்க்கைக்கு போகிறதா? நான் போகவே மாட்டேன். நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் அவரோட சமூகத்தில் ஆடி பாடி கொண்டாடுவேன், அவரை துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன். அவர் என்னோட தலையை உயர்த்தியிருக்கிறாரு. நான் தலை குனிஞ்சு ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி, கில்ட்டியாக ஃபீல் பண்ணி தலை குனிஞ்சு இருந்தவளை என்னை தலையை நிமிர செஞ்சவர் அவரை நான் விட்டுருவேனா? அவரை நான் மறந்துடுவேனா? அவர் என்ன, நான் கூட சில டைம் மறந்துடுறேன், அவர் என்னை மறக்கவே மாட்டார். நிறைய நேரங்களில் நம்ம வீட்டு வேலைகளையும் இதையும் இருக்கிறதுல அவரை மறந்துடுறோம் பாருங்க. அவரை மறந்துடுறோம். இப்போ இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கேக் ஆர்டர் வந்துச்சு, அதை ரேப்பிடோவில் அனுப்பி விட்டுட்டு இருந்தேன். இன்னொரு அந்த சத்து மாவுக்காக ஆர்டர் வந்துச்சு, அதை உட்காந்து இன்னொரு ரேப்பிடோ, அது முடித்த பிறகு அடுத்த ரேப்பிடோவுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் ஒரு பைபிள் காலேஜ் கிளாஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு, அதில் ஒரு அரை பாடமான முடித்தேன். காலையில் ஒரு டிவோஷன் நடத்தினேன். அவ்வளோதான், அதுக்குள்ளே டைம் ஆகி போச்சு. காரியாப்பட்டிக்கு இன்றைக்கி சில்ட்ரன் மினிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கு நாங்கள் மீன் பொறிச்சு அனுப்ப வேண்டியிருக்கு, அந்த மீனெல்லாம் கொஞ்சம் துண்டம் போட வேண்டியிருக்கு, அந்த வேலையை போய் பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே இன்றைக்கி காலை டைம் ஆஃப்டர்நூன் வரைக்கும் நடந்திருக்கு. ஆண்டவரை நான் நினைக்கவே இல்லை, மறந்துட்டேன். இந்த வேலைகளில் துரிதமாக செஞ்சுட்டு இருந்துட்டு அவரை மறந்துட்டேன். ஆனால் அவர் அப்படி சொல்லவே மாட்டார். இங்கே பாரு, நான் ரொம்ப பிஸியான கடவுள், நான் எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கணும், உலகத்தில் இருக்க எல்லாருடைய
தேவைகளும் சந்திக்கணும். ஈவன் கரையிற காக்கை குஞ்சுக்கு கூட நான் சாப்பாடு கொடுக்கணும். புழு பூச்சிக்கு கூட நான் டைமுக்கு கொடுக்கணும். என்கிட்ட டைமே இல்லை, நான் உன்னை கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவர் இல்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை ஒரு நாள் மறக்க மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட மறக்க மாட்டேன். ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை நினச்சிட்டே தான் இருக்கேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நீ என்னோட தாசன், நீ என்னோட பிள்ளை ஆயிட்ட. என்னோட ரத்தத்தால் நீ கழுவப்பட்டுட்ட. அதனால நீ இனிமேல் சுகமாக தான் இருக்கணும், எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், எப்போதும் வெற்றி வாழ்க்கை தான் உனக்கு. நான் அப்படி தான் உன்னை வச்சுருக்கேன், அப்படி தான் நான் உன்னை நினச்சிட்ருக்கேன். நீ எப்போதும் நல்ல என்னோட பிள்ளையாகவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால உன்னை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு. நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய ஒரு நல்ல தெய்வத்தை இந்த நாட்களில், நம்ம கிறிஸ்மஸ் நாட்களில் அதிகமாக அவரை கொண்டாடலாம், அவரை துதித்து பாடலாம். அவருக்கு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும், அவர் பிரியப்பட்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள், ஏழை எளியவங்க, திக்கற்றவங்க, விதவைங்க, ரோட்டில் இருக்கவங்க, ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாருக்கும் நீ கவனிச்சுக்கோ. நீ உனக்கு மட்டும் கிறிஸ்மஸ்க்கு பட்டு சேலையும் அது இதுன்னு வாங்கிட்டு அவங்களெல்லாம் விட்டுறாதன்னு சொல்கிறாரு. நம்ம இந்த நாட்களில் பட்டு சேலையே வாங்குறதில்ல, இந்த நாட்களில் நான் சேலையே உடுக்கிறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக சிம்பிளாக நாங்கள் ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கிட்டு பிறருக்கு கொடுக்கறதுல நாங்கள் முற்பட்டுருக்குறோம். அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை. கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறோம். நாங்கள் அந்த ஏழைகளை திக்கிட்டவங்களையும் மறக்கவே இல்லை. அப்போ நாங்கள் மறக்கலைன்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி நம்மளை மறப்பார்? நம்மளை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை நினைவு கூர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு சூத்திரமாப்பா. இந்த வேலையிலும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அநேகராய் கொடுக்கறதுல இருக்க சந்தோஷம் வாங்குறதுல இருக்காது. கொடுத்து பாரு, நீ கொடுக்க கொடுக்க உனக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிது பாருன்னு. இந்த சந்தோஷத்தை நம்ம எங்கேயுமே போய் கிடைக்காது. நமக்கு எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் கிடைக்காது. ஆனால் பிறருக்கும், ஏழைகளுக்கும், திக்கற்றவங்களுக்கும் மனதார சந்தோஷமாக கொடுக்குறோம் பாருங்க, அப்போ கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எத்தனை ரூபாய்க்கும் சமமாக சொல்ல முடியாது. அப்படி உள்ள there is joy in giving. அந்த ஜாய் ஆஃப் ஜீசஸ் அதை நம்ம உணரணும், அதை அனுபவிக்கணும். அதை தான் இந்த நாட்களில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். தொழுநோய் ஆட்களுக்கும், அநாத பிள்ளைங்களுக்கும், விதவைகளுக்கும் போய் சாப்பாடு கொடுக்குறோம். போய் கிறிஸ்மஸ்க்கு எதையாச்சும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். எங்களுக்கு டொனேஷன் கொடுக்க 1-2 பேர் இருக்காங்களா, அவங்ககிட்ட வாங்கி தான் கொடுக்குறோம். எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நல்லா எங்களோட ஐக்கியப்பட்டு இருக்கக்கூடிய நல்ல மனதார கொடுக்குற மனுஷங்களை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால நாங்கள் அந்த ரூபாய் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியவங்க எது யார் யார் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பிரியத்தின்படி நாங்கள் போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகத்தக்கதாய் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கேன் நான் அப்படிங்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். இன்றைக்கி தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறீங்க. அது மாதிரி யார் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன், உன்னை நினச்சிட்டே இருக்கேன்னு சொல்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறீங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். இந்த நாளை ஆசீர்வச்சு கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. உடைய கிருபைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து முத்தரித்து கொள்ளுங்கள். ஆசீர்வதிங்க, எங்களை காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நன்மையினால் எங்களை சிறப்பாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அநேகருக்கு உதவி செய்ய உள்ள கரங்களை எங்களுக்கு கொடுங்க. அள்ளி கொடுக்குற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. தேவரீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen, amen. And thank you friends for watching this video and God bless you all.